வணக்கம். அம்மாவின் வாழ்வியல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களின் மேலான ஆதரவை வேண்டுகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கூடையை போட்டு உள்ளே எல்லாம் சொருகி விட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு கைப்பிடி போட ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து 16 இன்ச்சில் கைப்பிடி போட்டால் ஓகேவாக இருக்கும். 2 கட்டு ஒயர் தான், அதனால் 2 கட்டு கூட தான், அதனால் 16 இன்ச் கைப்பிடி ஓகேவாக இருக்கும். 2 ஒயர் வச்சு தான் போடுறேன். அதுக்கு வந்து 25 பூ அகலன்றனால 2 சைடு 9 பூ விட்டுட்டு நடுவில் இருக்கிற 9 பூவில் போட ஆரம்பிக்கிறேன். வந்து அதுக்கு வந்து நான் உள்ளே கொடுக்கறக்கு பேக்கிங்க்கு வர்ற ட்வைன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 12 ஒயரு 12 24 ஒயர், அதாவது 2ஆக மடக்குனா 24 ஒயர் வர்ற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 6 ஒயரை உள்ளே சொருகி விட்டுட்டு மீதி 6 ஒயரை உள்ளே சப்போர்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 ஒயர் வச்சு போட போகிறோம். இந்த பச்சை கோல்டு, மெட்டாலிக் கோல்டு ரெண்டையும் வச்சு தான் போட போகிறோம். அதுக்கு வந்து 7.5 அடியில் ஒயர் எடுத்துக்கிறேன். 7.5 அடியில் 2 ஒயர் இருந்தால் போதுமானது. நாலு 6 7 7.5 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கலாம். மெட்டாலிக் கோல்டில் ஒன்று, அதே இந்த க்ரீனில் ஒன்று. இவ்வளோ ஒயர் தான் மீதி 2 கட்டுக்கு நாட் போட்டு வச்சுருந்தேன். ஏழரை அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேக்கிங்க்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை, பேக்கிங் ஒயர் எடுத்துருக்கோம்ல, அதை பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கிறதுக்காக நூல் போட்டு கட்டி வச்சுருக்கேன். அப்பையும் பாருங்கள் ஒன்று வந்துருச்சு. பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம். இதுதான் கார்னர் ஒயரு. இதிலேருந்து 9 பூ தள்ளி 3 6 9வது பூவில் போடுறேன். 3 6 9வது. ரெண்டையும் இப்படி நேராக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஒயரை சொருகி விட்டுடலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஈவனாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸி தான். இதையும் ஈவனாக வச்சுட்டு எடுத்துக்கலாம் உள்ள வெளியே. நேர வச்சுக்கிட்டேன். இப்போ இதுங்க உள்ளே வச்சுக்கலாம். 4 ஒயரையும் ஒன்றா வச்சு இது நேர் பண்ணிக்கலாம். நேராக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பேக்கிங் ஒயர் இருக்கு இல்லையா, பேக்கிங்க்கு வர்ற இந்த ட்வைனை வந்து 12 ஒயரு 6 ஒயரை எடுத்து இப்படி இன்செர்ட் பண்ணி சொருகியிருக்கேன். அது இல்லாத இன்னொரு 6 ஒயரை 2ஆக மடக்கி இப்படி வச்சு நூல் போட்டு கட்டியிருக்கேன். இப்போ நம்ம இது வந்து உள்ள ஸ்டஃபிங்க்கு. இப்போ நம்ம முத்து கைப்பிடி போட ஆரம்பிச்சிடலாம். முத்து முத்தாக வரும் இது அழகாக. இப்போ வந்து இது 2 ஒயரில் ஃபஸ்ட்டு க்ரீனை, லெஃப்ட் சைடு இருக்கிற க்ரீனை மேலே எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற கோல்டை மேலே எடுத்திருக்கேன்.
லெஃப்ட் சைடில் இருக்கிற க்ரீனை மேலே எடுத்திருக்கேன், அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற கோல்டை மேலே எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த க்ரீனை ரைட் சைடில் இருக்கிற க்ரீனை அடியில் கொண்டு வந்து இப்படி மேலே கோல்டுக்கு மேலே எடுத்துடலாம். இது பாருங்கள், பச்சை ரெண்டும் ஒரே பக்கமாக வந்துருச்சு. இப்போ இந்த கோல்டை வந்து அடியில் கொடுத்து இந்த பச்சைக்கு மேலே விட்டு இப்படி எடுத்துடலாம். இப்படி பின்னிடலாம். பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துருச்சு ஒயரு. இப்படி பின்னி வந்துருச்சு. அடியிலையும் சுற்றி வந்துருச்சு, மேலேயும் சுற்றி வந்துருச்சு. இப்போ வந்து கோல்டு 2 லெஃப்ட் சைடு வந்துருச்சு, க்ரீன் 2 ரைட் சைடில் வந்துருச்சு. இதை அப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான். இந்த பேக்கிங் இதை வந்து லைட்டாக இப்படி உள்ளே தள்ளிக்கலாம், தெரியாத மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படியே பண்ண வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வெளியில் லாக் ஆகாமல் இருக்குது. இந்த பக்கம் கோல்டு க்ரீனில் லாக் ஆகிருக்கு. இந்த லாக் ஆகாத ஒயரை தான் இப்படி அடியில் விட்டு இந்த லாக் ஆகிருக்கிற ஒயரை அந்த பக்கம் தள்ளிட்டு இப்படி எடுத்து இந்த பக்கம் தள்ளணும். ஒரு பெருவரில் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும். உங்களுக்காக இப்படி காமிக்கிறேன் நான். இந்த பேக்கிங் ஒயரை இப்படி நல்லா உள்ளே தள்ளிக்கலாம். நம்ம டைட் பண்ண அது நல்லா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியிறதும் உள்ளே போயிடும். இந்த பாருங்கள், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிற கோல்டு இப்படி லாக் ஆகாமல் இருக்குது. இந்த க்ரீன் வந்து இப்படி லாக் ஆகிருக்கு. இந்த லாக் ஆகிருக்கிற ஒயரை இப்படி தள்ளி விட்டுட்டு இந்த லாக் ஆகாத ஒயரை இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் விட்டு இப்படி எடுத்துடலாம். இப்படி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி போட வேண்டியதான். ஈஸியாக போட்டுடலாம், ஒரு கஷ்டமும் இல்லை. இது ஒரு க்ரீன் ஒன்று, கோல்டு ஒன்று, க்ரீன் ஒன்று, கோல்டு ஒன்றுன்னு இப்படி முத்து முத்தாக அழகாக தெரியும். இப்படி பெருவிரல் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கிட்டோம்னா தான் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் பெருவிரல் வைக்கிறேன். இப்படி டைட் பண்ணிக்கணும். பண்ண பண்ண நமக்கு இன்னும் நெருக்கமாக அழகாக இருக்கும். இந்த பேக்கிங் ஒயர் உள்ளே கொடுக்கும்போது கைப்பிடி நல்லா டைட்டாக இருக்குது, டெம்பராக. நம்ம கூட போடுற இதே ஒயரை கொடுத்தோம்னாக்கா கூட அவ்வளோ டெம்பராக வருமானு தெரியல. அதை விடவே நல்லாயிருக்கு. ஒரு 2 இன்ச்சுக்கு போட்டதுக்கப்புறம் இப்படி இந்த பேக்கிங் ஒயர் இப்படி பிடிச்சிட்டு இந்த ஒயர் இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா நெருக்கமாகிடும். 2 ஒயர் தான், ஈஸியாக போடலாம். நம்ம வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு ஜடை பின்னுற மாதிரி தான். 3 ஒயர் 4 ஒயர்னால் கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதெல்லாம் 3 கட்டு கூடைக்கு 4 கட்டு கூடைக்கு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது 2 ஒயரே போதுமானது. 3 கட்டு கூடைக்கும் கூட 2 ஒயர்லேயே போடலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் 3 ஒயரில் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக 3 ஒயரில் போடுறது. பாருங்கள் எப்படி முத்து முத்து அழகாக தெரியுது. ரொம்ப வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி இல்லாமல் மைல்டான கலரில் கேட்டாங்க, அதுக்காக தான் போட்டுட்ருக்கேன் இந்த கூடை. இப்படி பேக்கிங் இந்த இதை பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் நெருக்கி விட்டுக்கணும். நல்லா அழகாக தெரியுது பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது. இன்னும் வந்து இவ்வளோ தூரம் போட வேண்டியது இருக்குது. ஒரு அடிக்காட்டை இருக்குது. நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கிட்ட வரும்போது உங்கள்கிட்ட திருப்பி காமிக்கிறேன். 16 இன்ச்சு கைப்பிடி சொன்னேன், இது 14 இன்ச்சு வரைக்கும் போட்டுட்டேன். இன்னும் 2 இன்ச்சுக்கு போடணும். போட்டுட்டு நம்ம இதை மடக்கி உள்ளே சொருகிக்கலாம்.
ஒயர் கிட்ட வந்துருச்சு, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. 16 இன்ச்சு சொல்லியிருந்தேன், 16 இன்ச்சு கைப்பிடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த பக்கம் மடக்கி உள்ளே சொருவிக்கலாம். பாருங்க எவ்வளோ டைட்டாக நல்லா இருக்குன்னு, முத்து முத்தாக அழகாக. அப்புறங்க கோல்டும் க்ரீனும் அழகாக இருக்குது. இதுவும் 16 இன்ச்சு தான் போட்டு ஆல்ரெடி சொருகி விட்டுருக்கேன். இந்த கூடை கைப்பிடி அதை போட்டுக்கலாம். நடுவில் வந்து 7 பூ, 1 2 3 4 5 6 7 பூ விட்டு இதில் சொருகணும். இந்த இதில் சொருகிக்கலாம். இன்னொரு கைனிக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி போடலாம், ஒன்றும் தப்பே இல்லை. 1 2 3 4 5 6 7. கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு கவனமாக போடுங்க. ஒன்றும் அவசரமே இல்லை, மெதுவாக நம்ம சௌரியம்தான். சொருகி விட்டுட்டேன். சொருகி விட்டுட்டு இதை வந்து இப்போ உள்ளுக்குள்ளே இப்படி வச்சு டைட்டாக முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போட்டேன். இப்போ இது அவுராது. நம்ம வந்து இந்த பேக்கிங் ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக இந்த ஒன்றை எடுத்துடலாம். ஓகேவா? வருங்க இப்படி ஒரு ஒயராக பொறுமையாக கட் பண்ணி எடுங்க. இதை உள்ளே சொருகணுங்கிறது இல்லை. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் 2 2ஆக கட் பண்ணணும். நான் முழுசும் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த ஒன்றை கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஒயருக்கு ரொம்ப உள்ளே போயிடாமல் இது பண்ணும். ஏன்னா இந்த இடத்துக்கு இப்படி கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இந்த முடிச்சு லூஸ் ஆகும். அதுக்காக தான் நான் அவ்வளோ இதாக கட் பண்ணேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம டைட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா கூட வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இதை இப்படி லைட்டாக உள்ளே தள்ளிக்கலாம். நம்ம டைட் பண்ணி தானே போட்டிருக்கோம், நல்லா நெருக்கி அதனால் கொஞ்சம் லைட்டாக இதில் வந்து குமிழ் வச்சிட்டோம்னாக்கா நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா உள்ள. இப்போ இந்த 4 ஒயரையும் அது போகிற பாதையில் இப்படியே சொருகி விட்டுறலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, முடிச்ச லூஸ் ஆயிடாமல். அது மேலே விரல் வச்சு பிடிச்சிக்கிட்டு இது அருங்கோணம் கூடைங்கிறதுனால ஒரே லைனில் தான் ஒயர் சொருகிற மாதிரி வரும். ஏன்னா இது அருங்கோணம் இருக்கிறதுனால ஹோல்ஸ் பெருசாக தெரியும், நம்ம தனித்தனியாக சொருக முடியாது. சொருகும் போதும் கொஞ்சம் இழுத்து டைட்டாகவே சொருகி விட்டுருங்க. ஒரு 4-5 பூக்கு சொருங்குனிங்கன்னா போதும். நான் ஆல்ரெடி கூடையோட ஒயர் இங்கே சொருகி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அவ்வளோதான். ஒரு 5 பூக்கு சொருகிட்டேன். அதே மாதிரி 4 பூ இதையும் சொருகிட்டு காமிக்கிறேன். 4 ஒயரையும் அந்த பூக்கில் அப்படியே சொருகி விட்டுட்டேன். இப்போ கூட வந்து கைப்பிடி வந்து இந்த லெவலுக்கு இருக்குது. இப்போ வந்து இது இப்படி பாருங்கள், இப்படி விரிஞ்சிக்கிட்டு போகுது. அதுக்காக என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு கட்டு போடணும். அப்போ தான் வந்து கூட இது வந்து அமைப்பாக நிற்கும். அதுக்கு வந்து இந்த க்ரீன் கலரில் ஒரு 3/4 அடிக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒயர் எடுத்துக்கிறேன். 2 ஒயரு 2 சைடும் கட்டுறதுக்காக. இந்த பக்கம் 2 ஒயரு, அந்த பக்கம் 2 ஒயருன்னு போட்டு கட்டி விட்டுறணும். கட்டி விட்டுட்டோம்னாக்கா நமக்கு கூட கைப்பிடி வந்து அகலமாகாமல் நல்லா ஒரே படிமானமாக நிற்கும். கூடையை போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை பாருங்க, ஒயரெல்லாம் உள்ளே சொருகி எல்லாம் கட் பண்ணிட்டேன். கைப்பிடியும் பாருங்கள் அழகாக போட்டிருக்கேன். 2 ஒயர் வச்சு முத்து கைப்பிடி, முத்து டிசைனில் முத்து முத்தாக வர்ற மாதிரி கைப்பிடி போட்டிருக்கேன். குமிழும் வச்சாச்சு, அடியிலையும் குமிழ் வச்சாச்சு. இப்போ இது டெலிவரிக்கு தயாராக இருக்குது. ரொம்ப அழகாக வந்திருக்கு. கூட கலர் காம்பினேஷனும் நல்லா இருக்குது. லைட் கலரில் ரொம்ப கண்ணை உறுத்தாமல், அதே சமயம் லுக்காகவும் நல்லா அழகாகவும் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.